இதெல்லாம் கூட ஆர்டர் பண்றாங்க ஆன்லைன்ல அப்படின்னு உங்களுக்கு இட்லி ஆர்டர் பண்ணுவாங்க காலையில. இட்லி அது செம. எனக்கு பார்த்தீங்களா அந்த ஆன்லைன் மூலமாக இன்றைக்கி பணம் அது ஒரு பொருளை கொடுத்து வாங்குறதா இருக்கட்டும், அது ஏதாவது ஆன்லைனில் நம்ம வந்து ஆர்டர் பண்ணுறது வந்துட்டு இன்றைக்கி எவ்வளோ பெரிய சோம்பேறித்தனத்தை உருவாக்கி தந்திருக்கு அப்படின்றத பாருங்கள். ஏன்னா ஒரு சிப்ஸு பாக்கெட் வந்து எவ்வளோ வரும், ஒரு 20 ரூபா பாக்கெட்டு. ஆனால் அது ஆன்லைனில் ஆர்டர் போட்டால் 150 வருது, அதாவது 150 ரூபா. அந்த 150 ரூபா வேலை மெனக்கட்டு அவன் கொண்டாந்து அதுக்கு பெட்ரோலை போட்டு அந்த ஒரே ஒரு சிப்ஸ் பாக்கெட்டுக்காண்டி அவன் பைக் எடுத்துக்கிட்டு வர்றான் கொடுக்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் சமைக்க வேண்டியது, அதாவது சமைக்கிற பொருளை கூட நம்ம வந்துட்டு அலட்சியம், அதில் கூட நம்ம வந்துட்டு ஆன்லைனில் வந்து ஆர்டர் போட்டு வாங்கி சாப்பிட்ற மாதிரி. ஒரு இட்லி, தோசை, பூரி இதுக்கெல்லாம் வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வீட்டில் சமைக்கிறது கூட இன்றைக்கி வந்துட்டு சோம்பேறித்தனமாக போயிட்டு, எதுக்குப்பா அதெல்லாம் சமைச்சிக்கிட்டு ஆன்லைனில் ஆர்டர் போட்டால் கொண்டாந்து கொடுத்துட போகிறான், வீட்டில் கதவை தட்டி கொண்டாந்து கொடுத்துருவான், நம்ம காசை கொடுத்தா அது முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து அலட்சியங்கள் எவ்வளோ இதாக போயிட்டுருக்கு அப்படின்னு பாருங்கள். ஆன்லைனில் ஒருத்தங்கள் வந்ததுக்கப்புறம் இந்த அவங்களே, அதாவது டெலிவரி பண்ணுற அந்த டெலிவரி பாய்களே வந்துட்டு வருத்தப்படுறாங்க. நான் வந்து ஒரே ஒரு சிப்ஸு பாக்கெட்டுக்காக வந்துட்டு நான் இவ்வளோ தூரம் பெட்ரோலை போட்டுக்கிட்டு தேவையில்லாமல் ஒரு போகிற மாதிரி இருக்குது. அது எனக்கு வந்து பார்க்குறவங்க வந்துட்டு அங்கே டெலிவரி பாய் வந்து டெலிவரி ஆர்டர் பண்ணவங்க வந்து பார்த்துட்டு எனக்கு சிரிக்கிறாங்க, இதுக்காண்டிலாம் வர்றாங்களே அப்படின்ட்டு. ஆனால் என்னோடய ஒர்க்கை நான் பண்ணுறது போக கூட எனக்கு வந்துட்டு அது வந்து எனக்கு கவலையாக தெரியல. ஆனால் 4 பேர் பார்த்து சிரிக்கும் போது எனக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயமா தெரியுது அப்படிங்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. அதாவது சின்ன பொருளை கூட நம்ம வந்துட்டு ஆன்லைனில் வாங்குகிறோம். ஒரு 5 ரூபா சிப்ஸ் பாக்கெட்டு, 20 ரூபா சிப்ஸ் பாக்கெட்டை கூட நம்ம ஆன்லைனில் வாங்கினா அவன் கொண்டாந்து கொடுத்துட போகிறான் அப்படின்ற ஒரு எண்ணங்கள், அந்த பணத்தின் மீது அலட்சியங்கள் ஏற்படுது. 20 ரூபா கடையில் போய்ட்டு வாங்கினா, ஆனால் ஆன்லைனில் வாங்கி போட்டு 150 ரூபாய்க்கு வாங்குறது.